ஸோ தொடர்ந்து அங்கே ஒரு தாக்குதல் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய இம்யூனோட ஹைப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு சாதாரணமாக ஒரு ஃபீவர் வந்து 4 நாள் தான் வந்து ஃபீவர் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பல வாரங்களாக வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும். இந்த காரணத்தினால தான் அந்த காய்ச்சல் சரியான பிறகும் மூட்டுகளில் வீக்கம், வலி, சிரமம் வந்து முக்கியமாக ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா அதிகப்படியான சிரமத்தை வந்து பார்க்கலாம். வைட்டமின் சி சத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஸோ வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களையும் நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு 16 வயது பெண், டாக்டர் எனக்கு காய்ச்சல் வந்தது, அதுக்கப்புறமா அந்த ஒரு மாதமாக காலையில் எழுந்தாலே மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, கை காலை வந்து நீட்டி மடக்கிறது சிரமமாக இருக்குது, உட்காந்துட்டு எந்திரிச்சாலே வந்து வலி ரொம்ப அதிகமாக தெரியுது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சோர்வாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வைரஸ் காய்ச்சலுக்கு அப்புறமாவோ இல்லை வந்து சிக்கன் குனியா, டெங்கு இந்த மாதிரியான காய்ச்சல்களுக்கு அப்புறமா மூட்டு வலி அப்படிங்கிறது சில வாரத்துலேருந்து சில மாதங்கள் வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். எதனால் இந்த வலிகள் வந்து உருவாகுது, இதை எப்படி சரி செய்யுது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து இருக்குது, இல்லை ஒரு டெங்கு ஃபீவரோ இல்லை வந்து சிக்கன் குனியா, இதுவும் வந்து ஒரு வைரஸ் வகையான தொற்று தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தொற்று வரும் பொழுது நம்மளோட உடம்புல அந்த வைரஸை எதிர்க்கிறதுக்காக சில வகையான சைட்டோகைன்ஸ் வந்து உடம்புல செக்ரேட் ஆகும். அதே மாதிரி ப்ராஸ்டோக்ளாண்டின் அப்படிங்கிற சில வேதிப்பொருள் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வைரஸை தாக்கி அழிக்கிறது தான் இதனோட வேலை. பட் கூடுதலாக இது என்ன பண்ணும், நம்மளுடைய மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வில் ஒரு வீக்கத்தை வந்து உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய குருத்தெலும்புலையும் வந்து வீக்கத்தை வந்து உண்டு பண்ணும். இந்த காரணத்தினால தான் அந்த காய்ச்சல் சரியான பிறகும் மூட்டுகளில் வீக்கம், வலி, சிரமம் வந்து முக்கியமாக ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா அதிகப்படியான சிரமத்தை வந்து பார்க்கலாம். ரெண்டாவதாக இந்த வைரஸ் காய்ச்சல் வரும் பொழுது அந்த வைரஸினுடைய சில புரத துணுக்குகள் வந்து நம்ம மூட்டுகள்லேயே வந்து தேங்கிடும். அப்போது நம்ம உடல் என்ன நினச்சிக்கும், இன்னும் அந்த வைரஸ் வந்து நம்ம மூட்டுகளில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வைரஸ் வந்து செத்து போயிடும், ஆனால் அதனுடைய இந்த புரத துணுக்குகள் மட்டும் நம்மளுடைய மூட்டுகளில் தேங்கிடுறதுனால நம்ம உடம்பு தொடர்ந்து அதற்கு எகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து அங்கே ஒரு தாக்குதல் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய இம்யூனோட ஹைப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு சாதாரணமாக ஒரு ஃபீவர் வந்து 4 நாள் தான் வந்து ஃபீவர் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பல வாரங்களாக வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ மூணாவதாக அந்த ஃபீவர் வந்த சமயத்தில் நம்ம சரியான அளவு தண்ணீர் வந்து எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம். ஆல்ரெடி ஃபீவர் அதிகமாக இருக்கிறதுனால பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து குறைய ஆரம்பித்து டீஹைட்ரேஷன் ஆகிருப்போம். நம்ம காய்ச்சல் முடிஞ்ச பிறகும் நல்லா தண்ணீர் எடுத்துக்க மாட்டோம், நல்ல புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம். இதனால் மூட்டுகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து சரியாக கிடைக்காம இந்த மூட்டுகளில் வந்து வலி, வீக்கம், உடல் சோர்வு அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் காய்ச்சலுக்கு அப்புறமா உங்களுக்கு மூட்டு வலி அப்படிங்கிறது உருவாகுது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? காய்ச்சலுக்கு அப்புறமா முறையான உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ காய்ச்சல் அப்போது நம்ம ஒரு பெயின் கில்லர் வந்து எடுத்துக்கிறோம், இல்லை காய்ச்சலை குறைக்கக்கூடிய சில மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டமை கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு வர்ற மாதிரி நிலவேம்பு கஷாயம், இல்லை வந்து கபஜுர குடிநீர், இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கஷாயம் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த வலிகள் வர்றதை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணீரும் குடிக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் வந்து வாய் கசப்பாக இருக்குது, எனக்கு தண்ணியே குடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச மட்டும் நம்ம எலக்ட்ரோலைட் சேர்ந்த இந்த உப்பு கரைசல் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வலிகள் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதே போல் காய்ச்சல் முடிஞ்ச பிறகு நம்ம கஞ்சி வகையான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். அதில் நீர்த்துவமும் வந்து இருக்கும், அதே போல் அது உடலுக்கு செரிக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் வந்து இருக்கும். ஸோ பஞ்சமுட்டி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். காய்ச்சல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து, அது கூட வந்து பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பச்சைப்பருப்பு இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு
நம்ம ஒரு பஞ்சமுட்டி கஞ்சின்னு சொல்லுவோம். இது கூட பூண்டு சீரகமும் வந்து சேர்த்துட்டு நல்ல தண்ணீர் சேர்த்து ஒரு டைலூட்டடான ஒரு கஞ்சியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரதங்கள் எல்லாமே நிறைய நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டீஹைட்ரேஷனும் ஆகாமல் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பஞ்சமுட்டி கஞ்சியும் காய்ச்சலுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் அந்த காலகட்டத்தில் செரிமான சக்தியும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் சரியான அளவில் நம்ம சாப்பிடவே மாட்டோம். ஸோ சீரகம் சேர்ந்த தண்ணியோ இல்லை வந்து சுக்கு பொடியை வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கிறது, இல்லைன்னா இஞ்சி சேர்ந்த மாதிரியான டீ எடுத்துக்கிறது, புதினா சேர்ந்த டீ எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் உடம்புல சத்துக்களாக வந்து போய் சேரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இளநீர் வந்து எடுத்துக்கலாம், அதே போல் எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி வந்து எடுத்துக்கலாம், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இழந்த அந்த வாட்டர் கண்டென்ட்டை நமக்கு மீண்டும் வந்து கொண்டு வரும். வைட்டமின் சி சத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஸோ வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களையும் நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது. அடுத்ததாக எனக்கு இது மூட்டு வலி இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம மகாராஜா தைலம் வந்து அப்ளை பண்ணலாம். மகாராஜா தைலத்தை லைட்டாக ஹீட் பண்ணி ஸோ மூட்டுகளில் நம்ம தேய்ச்சிட்டு தசைகள்லையும் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து குளிக்கலாம். நைட்லையும் மகாராஜா தைலத்தை வந்து தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே தூங்க போயிடலாம். வலிகளோட அளவு வந்து குறையும். மூட்டுகளில் வீக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மகாராஜா லேப்பம் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் அந்த வீக்கங்கள் எல்லாமே வந்து குறையும். அதே போல் சுக்கு வந்து பொடி பண்ணி முட்டையோட வெண்கருவோட இல்லைனா வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து முட்டியில் வந்து பற்று போடலாம். அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். உள்ளுக்கும் நம்ம இந்த காய்ச்சல்லேருந்து மீண்டு வந்த பிறகு மகாராஜா கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து மூட்டுகள் சார்ந்த வலிகளை வந்து குறைக்கும். நல்ல தண்ணீர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ உணவு முறைகளும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும். தேவைப்பட்ட மகாராஜா கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். காய்ச்சலுக்கு அப்புறமா மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். காய்ச்சல் வந்த சமயத்தில் நிலவேம்பு கஷாயம், கபஜர குடிநீர் எடுத்துக்கிறது, நிறைய தண்ணீர் வந்து எடுக்கிறது, எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது, காய்ச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பஞ்சமுட்டி கஞ்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறது, அது கூட நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஈஸியாக செரிக்கக்கூடிய கஞ்சி வகையான உணவுப் பொருட்கள், வைட்டமின் சி சார்ந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ எக்ஸ்டர்னலாக பெயினை வந்து குறைக்கிறதுக்கு மகாராஜா தைலம், மகாராஜா லேப்பம் வந்து யூஸ் பண்ணலாம். இன்டர்னலாக நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறதுக்கு மகாராஜா கஷாயம் மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது காய்ச்சலுக்கு அப்புறமா வரக்கூடிய மூட்டு வலிகளை நம்ம நல்லாவே சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வைரஸ் காய்ச்சலுக்கு அப்புறமா மூட்டு வலி எதனால் உருவாகுது, இதை சரி செய்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும், அதே போல் மருந்துகள் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness.